WWE டைரக்ட்டா சொல்லிட்டாங்க. கம்பி எண்ணுவீங்க பாய்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இப்போ என்ன ஆச்சுன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 1லேருந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் WWE பார்க்கலாம்ன்றத சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. கேபிள் டிவி எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE அவைலபிளாக இருக்கும்ன்றத இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் WWE சார் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அதில் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ஏப்ரல் 1லேருந்து WWE வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்மாக்டவுன், NXT அது மட்டும் இல்லாமல் வீக்லி பேப்பர் வியூஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும்ன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கேட்டால் வின்ஸ் மிக்மேன் தான் வேர்ல்டு வைடாக ரெஸ்லிங்கை கொண்டு போகணும்னு நினைச்சாரு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்தோன்றது ஒரு ஓடு கதை ஓப்பானுங்க. அவ்வளோதான் சோனி ஸ்போர்ட்ஸோடைய எறாவே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு டிகேடாக வந்து பல டிகேட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனி ஸ்போர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE நம்ம இந்தியாவில் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய எறா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா முடிஞ்சு அவங்களுடைய எறான்னு சொல்றதை விட கேபிள் டிவியோட எறாவே வந்து பார்த்தீங்கன்னா WWE முடிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறமா எக்ஸைட்டடாக இருக்க போறீங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் அன்லிமிட்டட் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்க போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. பட் இந்தியன் ஆடியன்ஸ் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் வச்சிருக்கிற பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா WWE இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்களான்றது தெரியல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மில்லியன் யூசர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க எல்லாருமே எதிர்பார்ப்பாங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே லாகின் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஐடி என்ன பண்ண முடியும், அவனுங்க முடிச்சு வச்சுட்டானுங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ட்ரிபிள் ஹெச் மாமா வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாரு. இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக நீங்கள் WWE ஸ்ட்ரீம் பண்ணுங்கன்றது. அண்ட் ஆல்சோ 10 இயர்ஸ் டீலர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $5 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் கரண்டாக சோனி ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீல் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $210 மில்லியன் வந்து நினைக்கிறேன் 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோனிலேயும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரினியூ பண்ண ரெடியாக தான் இருந்தாங்க. பட் WWE அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்ககிட்ட இருந்து நெட்ஃப்ளிக்ஸ் கையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸோடய சைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக நாங்கள் ஸ்ட்ரீம் பண்ணணும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணி தான் வாங்கியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேமெண்ட்டே நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துட்டு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக ஸ்ட்ரீம் பண்ணாங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா WWEக்கு பெரிய லெவலில் கரைச்சல் இல்லாமல் இருக்கும். ஸோ கரைச்சலை கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக சோனி ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக ஸோ அந்தந்த கண்ட்ரிக்கு தனித்தனி யூசர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்தந்த கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சென்ட் பண்ணுறது, கான்ட்ராக்ட் போடுறது, அவங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நெட்ஃப்ளிக்ஸ் கையில் கொடுத்துட்டு எதாக இருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸோடய பேசி முடிச்சுக்கலாம்ன்றதுக்காக தான் WWE இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. சும்மாலாம் ஒன்றும் கொடுக்கலங்க. ஸோ வேர்ல்டு வைடாக பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் 300 மில்லியன் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் 12 மில்லியன் யூசர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க. இதுவே நீங்கள் சோனி லீவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 33 மில்லியன் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே இருக்காங்க. என்னதான் சோனி லீவ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் யூசர்ஸ்லாம் நிறையவே கம்மியாக தான் இருப்பாங்க. வேர்ல்டு வைடாக நான் சொல்கிறேன். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 35 மில்லியன் ப்ரீமியம் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இப்போ வரைக்கும் கரண்டாக ஏன் நெட்ஃப்ளிக்ஸ் கையில் கொடுத்தாங்கன்னா ஸோ சிங்கிள் பேமெண்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே முடிச்சு விட்றலாம்ன்றதுக்காக தான் WWE இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேட்டால் சொல்லிக்கிறவனுங்க வின்ஸ் மிக்மேனோட ஆசை ஸோ இந்த ரெஸ்லிங்கை வேர்ல்டு வைடாக கொண்டு போகணுன்றதுல அதெல்லாம் ஒரு இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேமெண்ட்டாக எந்த ஒரு விலையை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வராதுன்றதுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் கையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சிட்டானுங்க. சோனி லிவும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் நல்ல ஃபேன் பேஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சிருப்பானுங்க. எனக்கு என்ன தெரியல, ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹாட் ஸ்டார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஹாட் ஸ்டார் ஆஃபீஸில் ஒருவேளை ஆர் ரேட்டருக்காக பண்ணியிருப்பாங்க. உங்களில் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ 12 மில்லியன் யூசர்ஸ் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இந்தியாவில் இருக்காங்கன்ற சொல்றீங்க. அப்போ ஏன்டா இந்தியாவுக்கும் சேர்த்து ரைட்ஸ் வாங்கினாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வர வியூவர்ஷிப்பை தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேபிள் டிவி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருமையாக வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி சரி அவங்க எல்லாம் அதை கட் பண்ணோம்னா நம்ம யூசர்ஸ் எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வருவாங்கன்றதுக்காக தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெசில்மேனியாவுக்கு மட்டும் ரெசில்மேனியா 38 நினைக்கிறேன், அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் அந்த மொத்த அவங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கேபிள் டிவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி 15 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சுன்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வீக்லி வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் 3 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஷோ ஸ்மாக்டவுனுக்கு வந்துச்சு. அண்ட் ஆல்சோ NXT பொறுத்த வரைக்கும் சாலிடாகவே 1 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடைக்குதுன்றத வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி ஸோ இவ்வளோ வியூவர்ஷிப் வருதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதன் வைஸ் தான் நெட்ஃப்ளிக்ஸ் எங்களுக்கு இந்தியாவும் வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில பேர் என்னை இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதில் WWE இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பார்க்கலாம்ன்றதை சொல்லியிருந்தாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது அது நான்
பிஜி கண்டென்ட். சரி ரைட் விட்டுருங்க. இல்லை உங்களாலையும் ஏற்றுக்கிற முடியாது. பட் என்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஏற்றுக்கிறோம்ல. ஏன்னா அது ஒரு தனி ரிமெம்பருங்க. ஸோ டிவியில் பார்க்குறத விட டபிள்யூபிள்யூ வந்து ஃபோனில் பார்க்குறது வேறு விஷயம், டிவியில் பார்க்குறது வேறு விஷயம். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஹாஸ்டலில் நான் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. பட் வீட்டில் போனால் நான் டிவியில் தான் பார்ப்பேன். டிவியில் பார்ப்பேன். அந்த ரிமைண்டர், அந்த மொமெண்ட்ஸ், மெமரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைண்ட் ஆகுது. அந்த 6 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஆக்சுவலி எனக்கு அப்போ 10th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். அந்த மெமரிஸ்லாம் என்னால் மறக்கவே முடியாது. 3:00 வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் இருக்கும். ஸோ அந்த டியூஷன் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்குலாம் வந்துருவேன். 6:30க்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பேக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸோ டிவியை போட்டு விட்டு வந்துருவேன். டிவியை போட்டு அங்கே காஃபியை போட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. என்னடா டியூஷன் முடிச்சுட்டு வந்து உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியாடான்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ டபிள்யூ பண்ணுற போது எங்கள் அப்பா எதுவும் சொல்ல மாட்டார். ஸோ அப்போ உள்ள மொமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாகவே ரிமைண்டர் ஆகுது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கேட்பாரு, என்னடா இந்த அடி அடிக்கிறான்ற மாதிரி. அந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா நம்மளால கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி வச்சுட்டானுங்க. ஸோ என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். இது வயசு இப்போ வரைக்கும் கண்ட டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்குன்றத நம்ம ரிமைண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் டீசெண்டாக முடிக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் சாந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன். திட்டணும்னு நினச்சேன்னா கண்ட மணிக்கு திட்ட முடியும். ஸோ ரைட்டு விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ண போகிறாங்க டபிள்யூபிள்யூ. ஏப்ரல் 1லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபிள்யூபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாகவும் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டபிள்யூபிள்யூ பார்க்கலாம். சோனி ஸ்போர்ட்ஸோட டீல் வந்து பார்த்தீங்கன்னா கதம் முடிச்சு விட்டானுங்க. டிவிலையும் பார்க்க முடியாது. கேபிள் டிவிக்கு வேட்டு வச்சிட்டானுங்க. ஸோ நீங்கள் பார்க்கணும்னா இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், அது உண்மை தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிக்கு வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் சோனிலேயே ஏபிகே வெர்ஷன் ஏற்றி பார்த்தவங்களாடி நெட்ஃப்ளிக்ஸை விடுவோமான்ற மாதிரி. ஸோ எப்படியும் அப்போள்ள சுச்சுவேஷனில் ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா வரதான் செய்யும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டண்ட்டாக சொல்கிறேன். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெட் மிரர் ஆப்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் மிரரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ்லாம் வரும்ன்றதை சொல்லியிருக்காங்க. பட் நெட் மிரரில் லைவ் டிவி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சொல்லியிருந்தாங்க, லைவ் டிவிலாம் பார்க்க முடியாதுன்றதுக்காக. அதுக்காக ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ உள்ள சுச்சுவேஷனில் நான் அதை வந்து கண்டிப்பாகவே ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக கண்டென்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுன்ல நம்மளுடைய ரேண்டேட் அண்ட் கோடி ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்ஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் இருக்கும் சாம்பியன்ஸ் ரவி எல்லாமே செட்டிங்கான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மேட்ச் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நல்லா ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சோனி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நெட்ஃப்ளிக்ஸ் போனதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஸோ ஸ்டே ஹாட், ஸ்டே சேஃப்.